14 வருஷம் சர்வீஸில் ஒரு ஆக்சிஜன் பண்ண தப்பு கிடையாதுங்க சார். நானாக போய் கொஞ்சோண்டு கொடுத்து வந்தேன் சார். ஒரு பிரைவேட் பஸ் ஆனா இப்படி பண்ணுவீங்களா சார்? என் கண்ணு முன்னாடி அப்படி பேசிட்டு இருக்கீங்க. வரப்போது பஸ் எடு. மது போதையில் அரசு பேருந்து இயக்கி மெட்ரோ பணிக்காக போடப்பட்டிருந்த தடுப்பில் மோதி விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் சரவணன் இவர்தான். செப்டம்பர் 17ஆம் தேதியன்று காலை 7:30 மணி அளவில் திருவான்மியூரிலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற 95X தடம் எண் கொண்ட பேருந்து கொட்டிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள YMCA மைதானத்திற்கு எதிரே சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகி உள்ளது. யாரு மேலேயுமே தப்பு கிடையாதுங்க சார். நானாக போய் கொஞ்சோண்டு கொடுத்து வந்தேன் சார். ஆமாம், யாரு மேலே எந்த தப்பு நான் 14 வருஷம் சர்வீஸில் ஒரு ஆக்சிஜன் பண்ண என்ன பண்றாங்க? படிக்க 7th 4th ஒர்க் பண்றாங்க வீட்டில். ஓட்டுநர் சரவணன் சரக்கு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற போது மெட்ரோ பணிக்காக போடப்பட்டிருந்த தடுப்பில் பேருந்து மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு பேருந்தின் முன்பக்கம் முழுமையாக சேதமடைந்தது. இதனை கண்ட பயணிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். மேலும் ஓட்டுநர் சரவணன் மதுபோதையில் இருந்ததாக கூறி பயணிகள் அவரை கீழே இறக்கி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. சார், ஒரு பிரைவேட் பஸ் ஆனா இப்படி பண்ணுவீங்களா சார்? என் கண்ணு முன்னாடி அப்படி பேசிட்டு இருக்கீங்க. வரப்போது பஸ் எடு. சம்பவ இடத்திற்கு வந்த துறைப்பாக்கம் போக்குவரத்து போலீசார் உரிய கருவிகளை கொண்டு சோதனை நடத்தியதாகவும் அதில் ஓட்டுநர் சரவணன் மது அருந்தி இருந்தது உறுதியானதாகவும் தெரிவித்தனர். தான் மது அருந்தியதை ஓட்டுநர் சரவணன் பயணிகளிடம் ஒப்புக்கொண்டதாக கூறப்படும் வீடியோவும் வெளியாகியிருக்கிறது. மேலும் விசாரணைக்காக ஓட்டுநர் சரவணனை கிண்டி புலனாய்வு பிரிவு போலீசார் அழைத்துச் சென்றதாக துறைப்பாக்கம் போலீசார் தெரிவித்துள்ளனர்.